இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக புதிய குருவாக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கின்ற திருத்தொண்டர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறு. திருத்தொண்டர் அமல்ராஜ். இவர் மரவப்பட்டி பங்கை சார்ந்தவர். இவருடைய பெற்றோர் திரு ஆரோக்கியதாஸ், திருமதி லூர்து மேரி. இவர் 7/6/1905 பிறந்துள்ளார். இவர் உடன் பிறந்தோர் திரு ஞான செல்வம். இவர் தனது தொடக்க நிலை பள்ளியை புனித அடைக்கல மாதா ஆரம்ப பள்ளி மரவப்பட்டியிலும், தனது உயர்நிலைப் பள்ளியை குழந்தை இயேசு உயர்நிலைப்பள்ளி மரவப்பட்டியிலும் பயின்றுள்ளார். இவர் தனது மேல்நிலைப் பள்ளியை புனித ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல் பயின்றுள்ளார். இவர் தனது குருத்துவ பயிற்சியின் தொடக்க நிலை பயிற்சியை புனித அகஸ்தினால் இளம் குருமடம் திருச்சியிலும், தனது கல்லூரி படிப்பை புனித சவேரியார் தன்னாட்சி கல்லூரி பாளையங்கோட்டையிலும், தனது ஆன்மீகவியலை கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கருமாத்தூரிலும், தனது மெய்யியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் பயின்றுள்ளார். இவர் தனது படிப்படை பயிற்சியை ஆர்சி மெட்ரிகுலேஷன் பள்ளி நத்தத்திலும், இறுதியாக தனது இறையியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் நிறைவு செய்துள்ளார். இவர் 15/4/2023 திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். இவர் தனது திருத்தொண்டர் பணியை புனித பேதுரு ஆலயம் நத்தத்தில் நிறைவு செய்துள்ளார். இவர் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகர்ந்திட என்ற அருள்பணி விருதுவாக்குடன் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக இன்று புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் டேனியல். இவர் என்ஜிஓ காலனி பங்கை சார்ந்தவர். இவருடைய பெற்றோர் திரு ஜோசப் லாரன்ஸ், திருமதி அந்தோனி செல்வி. இவர் 9/2/1905 பிறந்துள்ளார். இவர் உடன் பிறந்தோர் ஜான்சன், தாமஸ், சாரால், சந்தனம், இன்பென்சியா மேரி. இவர் தனது தொடக்கநிலை பள்ளியை சோபியா மெட்ரிகுலேஷன் பள்ளி திண்டுக்கலிலும், உயர்நிலை பள்ளியை புனித சின்னப்பர் பள்ளி திண்டுக்கலிலும், மேல்நிலை பள்ளியை புனித மரியன்னே மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கலிலும் பயின்றுள்ளார். இவர் தனது கல்லூரி படிப்பை புனித வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சியில் பயின்றுள்ளார். இவர் குருவாக ஆவதற்காக தனது தொடக்கநிலை பயிற்சியை புனித சிறுமலர் குருமடம் தூத்துக்குடியில் நிறைவு செய்துள்ளார். தனது ஆன்மீக இயலை கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கருமாத்தூரிலும், தனது மெய்யியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும், தனது படிப்பிடை பயிற்சியை புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி கொசோபட்டியிலும் நிறைவு செய்துள்ளார். இறுதியாக தனது இறையியலை திரு இருதய குருத்துவ கல்லூரி பூந்தமல்லியில் பயின்றுள்ளார். இவர் 15/4/2023 திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். இவர் தனது திருத்தொண்டர் பணியை புனித வியாகுல அன்னை ஆலயம் மேட்டுப்பட்டியில் திறம்பட செய்துள்ளார். இவர் கிறிஸ்துவோடு சிலுவையில் என்ற அருள்பணி விருதுவாக்கோடு திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக இன்று புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் ஜான் போஸ்கோ. இவர் அனந்தராயன்கோட்டை பங்கை சார்ந்தவர். இவருடைய பெற்றோர் திருமதி திரு மார்க் மதலைமுத்து, திருமதி சூசையம்மாள். இவர் 12/9/1994 பிறந்துள்ளார். இவர் உடன் பிறந்தோர் அருள்தாஸ், அருள் ஜெனிபர். இவர் தனது தொடக்கப்பள்ளியை திரு இருதய துவக்கப்பள்ளி அனந்தராயன்கோட்டையிலும், உயர்நிலைப் பள்ளியை புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி கொட்டத்தாவரம்பட்டியிலும், மேல்நிலைப் பள்ளியை லோயலா மேல்நிலைப்பள்ளி அனந்தராயன்கோட்டையிலும் பயின்றுள்ளார். இவர் தனது குருத்துவ பயிற்சி வாழ்வின் தொடக்க நிலையை புனித அகஸ்தினார் இளம் குருமடம் திருச்சியிலும், தனது கல்லூரி படிப்பை லோயலா கல்லூரி சென்னையிலும், தனது ஆன்மீகவியலை கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கருமாத்தூரிலும், தனது மெய்யியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் பயின்றுள்ளார். தனது படிப்பினை பயிற்சியை ஆயர் இல்லம் திண்டுக்கலிலும், இறுதியாக தனது இறையியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் பயின்றுள்ளார். இவர் 15/4/2023 திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். இவர் தனது திருத்தொண்டர் பணியை புனித பெரிய அந்தோனியார் ஆலய முத்தலகுப்பட்டியில் திறம்பட செய்து முடித்துள்ளார். இவர் உண்மையால் விடுதலை அளிக்க என்ற அருள்பணி விருதுவாக்கோடு
திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். திருத்தொண்டர் ஜோசப் மில்டன். இவர் தவசி மேடை பங்கை சார்ந்தவர். இவருடைய பெற்றோர் திரு இன்னாசி திருமதி இருதயமேரி. இவர் 20/12/1994 பிறந்துள்ளார். இவர் உடன் பிறந்தோர் குழந்தைராஜ், அருள் ஜோஸ்பின் மேரி, அருள் சகோதரி கிறிஸ்டியன் மில்கி. இவர் தனது தொடக்கப்பள்ளியை புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியிலும் தனது மேல்நிலை பள்ளியை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கலிலும் பயின்றுள்ளார். இவர் குருத்துவ வாழ்வின் தனது தொடக்கநிலை பயிற்சியை புனித அகஸ்தினார் இளங்குருமடம் திருச்சியிலும், தனது கல்லூரி படிப்பை புனித வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சியிலும், தனது ஆன்மீகவியலை கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கருமாத்தூரிலும், தனது மெய்யியலை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் பயின்றுள்ளார். இவர் தனது படிப்பிடை பயிற்சியை புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி கொசோபட்டிலும், இறுதியாக தனது இறையியலை புனித பேதுரு பாப்பிரை குடும்பரம் பெங்களூரிலும் பயின்றுள்ளார். இவர் 15/4/2023 திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். இவர் தனது திருத்தொண்டர் பணியை புனித பெரிய அந்தோனியார் திருத்தலம் ஆரம்பாடியில் நிறைவு செய்துள்ளார். இவர் கிறிஸ்துவில் வேரூன்றிட என்ற அருள் பணி விருதுவாக்கோடு இன்று திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக குருவாக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார். குருத்துவ திருநிலை திருப்பணி ஏற்பு திருவருட அடையாள திருப்பலி நாள் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. முன்னுரை. இன்று ஓர் ஊர்வலம், இன்று ஓர் விழா கோலம், இன்று குருத்துவ பெருவிழா, இன்று ஓர் அர்ப்பண அருள் விழா. நம் மறை மாவட்டத்திற்கு புண்ணியம் குவிக்கும் 4 புதிய குருக்களின் பணியேற்பு பெருவிழா. அர்ப்பண கூட்டத்தின் ஆனந்த முழக்கம் இவ்வாலய வளாகத்தில் எதிரொலிக்கின்றது. நித்திய தலைமை குருவாம் இயேசுவின் குருத்துவத்தில் தங்கள் குருத்துவத்திற்கு அர்த்தம் தேடும் அருள் பணியாளர்களின் அணிவகுப்பு ஆயத்தமாகிவிட்டது. திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இறைமக்கள் கூட்டம் விழா மகிழ்வில் அலைமோதுகிறது. பணி குருத்துவத்திற்காக தம் வீட்டு பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள் என்ற பெருமிதத்துடன் குடும்ப சொந்த பந்தங்கள் மகிழ்கின்றன. மறை மாவட்ட ஆயரும் குருகுலத்தாரும் குதூகலத்துடன் இப்புதிய பிள்ளைகளின் பிறப்பிற்காக காத்து நிற்கின்றனர். கல்லில் கரு கொண்டிருக்கும் சிலை கண்ணெதிரே காட்சியாக உருப்பெற வேண்டுமெனில் உளியும் சுத்தியும் அதை பதம் பார்க்க வேண்டும், உடைத்து சிதைத்து சிற்பமாக்க வேண்டும். அருள் பணியாளர்களாக ஆகப்போகும் இவர்களை இறையாட்சி பணிக்கு உருவாக்கிய பெருமை புனித அகஸ்தினார் இளம் குருமடம், கிறிஸ்து இல்ல குருமடம், புனித பவுல் குருமடம், புனித பேதுரு பாப்பிரை குருமடம் ஆகிய குருமடங்களுக்கும் அங்கு பணியாற்றுகின்ற சிற்பிகளுக்கும் உரியது. திரு தொண்டர்களில் நிழலாடிய நீண்டகால ஏக்கம், கனவு, எதிர்பார்ப்பு, இவர்கள் தங்களையே உட்படுத்தி கொண்ட பயிற்சி, தியாகம், தயாரிப்பு அனைத்தும் இன்று நிஜமாகிவிட்ட நிம்மதி திருத்தொண்டர்கள் முகத்தில் இன்று மலர்ந்து ஒளிர்கின்றது. புதிய குருக்களாக பீடத்தின் முதல் படியில் பாதம் பதிக்க துடிக்கும் இவர்களின் கரங்கள் நகர ஆரம்பித்துவிட்டன, கால்களும் நகர ஆரம்பித்து விட்டன. இவர்களின் பயணம் இனி திரும்பி பார்க்காத, திருப்புதல் இல்லாத, தடைபடாத, தாமதிக்க இயலாத தொடர் பயணம். தீர்மானிக்கப்பட்ட தீர்க்கமான திட்டவட்டமான லட்சியங்களால் இயக்கப்பட்டும் ஈர்க்கப்பட்டும் ஈடுபடுத்தப்பட்டும் முன்னேறி கொண்டிருக்கும் முனைப்பான பயணம். மனித அறிவுக்கு உட்பட்ட தெய்வீக ஆற்றலில் சக்தி திரட்டி கொண்டு புனித வாழ்வை இறையாட்சி இயக்கத்திற்கு உட்படுத்தும் வேட்கையோடும் வேள்வியோடும் பல்வேறு விதமான கேள்விகளோடும் புறப்பட்டுள்ள இவர்களது புனித பயணத்தில் நாம் எல்லோரும் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்ற உறுதியை ஊரறிய உரைக்கும் வண்ணம் வருகை பவனியில் நாம் இணைவோம். ஆயரை புடைசூழ
படையாக வரும் நம் குருகுலத்தின் இம்மகிழ்ச்சி பேரணி நம் ஒவ்வொருவரின் நாடி நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் கிளர்ந்தெழச் செய்யும். இவ்வினிய நாளில் இறையாட்சியின் மங்களம் மேளம் முழங்க அருள்பொழிவு பெற உள்ளவர்களை வாழ்த்தி வரவேற்போம். இப்புனித வேளையில் இயேசுவின் இறையாட்சி அச்சில் வார்த்து எடுக்கப்பட்ட புதிய உருவையும் புதிய உள்ளத்தையும் இவர்கள் பெற்றிட இவர்களுக்காக இறைமக்களாகிய நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம். 1000 குருக்களுமாக வருகின்ற இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவர்களை இறைவன் இன்றும் என்றும் தம் சிறகுகளின் நிழலில் வைத்து காத்து ஆவியிலும் ஆற்றலிலும் இவர்களை உறுதிப்படுத்தி இவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று ஜெபித்து இக்கொண்டாட்டத்தில் இணைவோம். பாடகர் குழுவோடு இணைந்து வருகை பாடலை பாடுவோம். இப்பொழுது வருகை பாடலோடு திருப்பலியை தொடங்க இருக்கின்றோம். நடைபெறுகின்ற அனைத்து திருநிகழ்வுகளுமே நமது திண்டுக்கல் மறைமாவட்ட கலை தொடர்பக யூடியூப் சேனலான தாய்மை மீடியாவில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. ஆகவே உங்கள் உறவினருக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அதன் வழியாகவும் ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது பேராலய மணி ஒலிக்க பாடகர் குழுவினரோடு பாடல் தொடங்க நாமும் பக்தியோடு இத்திருநிகழ்வில் பங்கேற்போம். மங்கள நன்னாளிது கூடிடுவோம் தொழுதிடுவோம் ஆண்டவரில் அகமகிழ்வோம். மக்களே வருக வருக குருகுலமே வருக வருக மங்கள நன்னாளிது ஆண்டவர் படைத்த நாளிது கூடிடுவோம் தொழுதிடுவோம் ஆண்டவரில் அகமகிழ்வோம். மக்களே வருக குருகுலமே வருக இறை மக்களே வருக குருகுலமே வருக. இறைவனின் பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவில் ஓரினம் நாம் பிளவுகளும் பிரிவுகளும் நம்மில் மறைந்திட உறவுகளும் பரிவுகளும் வளர்ந்திட நிறைவாழ்வின் வழி செல்ல அருள் வாழ்வின் துணை தொடர இறை மக்களே வருக குருகுலமே வருக இறை மக்களே வருக குருகுலமே வருக.
நிறைந்திடவே ஆனந்தம் பொங்கிடுதே. தீமைகளை களைகளென களைந்து எரிந்திட நன்மைகளை நல்மணிகளென நம்மில் விதைத்திட ஆவியிலும் உண்மையிலும் இறைவனையே தொழுதிடவே. இறை மக்களே வருக வருக, குருகுலமே வருக வருக, மங்கள நன்னாளிது ஆண்டவர் படைத்த நாளிது. கூடிடுவோம் தொழுதிடுவோம் ஆண்டவரில் அகமகிழ்வோம். கூடிடுவோம் தொழுதிடுவோம் ஆண்டவரில் அகமகிழ்வோம். இறை மக்களே வருக, குருகுலமே வருக. இறை மக்களே வருக, குருகுலமே வருக. இறைவனின் பிள்ளைகள் நாம், கிறிஸ்துவில் ஓரினம் நாம். பிளவுகளும் பிரிவுகளும் நம்மில் மறைந்திட உறவுகளும் அறிவுகளும் நம்மில் வளர்ந்திட நிறைவாழ்வின் வழி செல்ல அருள் வாழ்வின் துணை தொடர. இறை மக்களே வருக, குருகுலமே வருக. இறை மக்களே வருக, குருகுலமே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சோதர சோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையை, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் திரு தொண்டர்களை உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவமக்கு சாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். குருத்துவ அருள்பொழிவின் போது ஆயர் அவர்கள் ஜெபிக்கும் ஜெபத்தின் முதல் பகுதி இன்றைய முதல் வாசகத்தின் ஒரு பகுதியாகும். கடவுளின் தூய ஆவியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 நபர்கள் மீது பொழியப்பட்டது பற்றியும் அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆற்றிய கடவுளின் பணிகள் பற்றியும் கூறும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 11 முதல் 12 வரை, 14 முதல் 17 வரை மற்றும் 24 முதல் 25 வரை. அந்நாட்களில் மோசே ஆண்டவரிடம் கூறியது: உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்த நாட்டுக்கு கொன்று செல் என்று நீர் சொல்வானேன். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பழு. இப்படியே எனக்கு செய்வீரானில் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது: இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்திற்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னிலிருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பர்களில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரிலிருந்த ஆவியை கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? தகுதியில்லா ஏழை இந்த தகுதியை ஏன் அழித்தாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். தனியே நான் நின்ற வேளை
நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். பயந்தேன் நான் மிக வியந்தேன், நீ என்னை அணைத்தாய், நெஞ்சம் ஒன்றாய் இணைத்து கொண்டாய். வாழும் காலம் யாவும் உன்னோடு இதமும் உழைக்க கேட்டாய். வாழும் காலம் யாவும் உன்னோடு இதமும் உழைக்க கேட்டாய். என்ன நீ எனில் கண்டாய், என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் மொழித்தாய். என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் அழைத்தாய். பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன், அது போதும் என்றிருந்தேன். பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன், அது போதும் என்றிருந்தேன். எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய், ஏழைகள் பாதம் கழுவிய பாடம் சொன்னாய். எளிய மனிதர் துணையாய் என்னாலும் உலகில் வாழ பணித்தாய். எளிய மனிதர் துணையாய் என்னாலும் உலகில் வாழ பணித்தாய். என்ன நீ எனில் கண்டாய், என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய். என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் ஒழிந்தாய். தகுதியில்லா ஏழைக்கின்ற தகுதியை ஏன் அளித்தாய். தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் ஒழிந்தாய். என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் ஒழிந்தாய். இரண்டாம் வாசக புன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் புனித லூக்காவின் எழுத்துகளில் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பவுல் மூப்பர்களிடம் விடைபெற்று கடவுளின் திரு அவையின் கண்காணிப்பாளராக ஏற்படுத்தப்பட்டுள்ளதை பற்றி கூறுகிறது. கடவுளின் பணியாளர்கள் உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகரவும் கிறிஸ்துவோடு சிலுவையில் இருந்து உண்மையால் விடுதலை அளித்து கிறிஸ்துவில் வேறொன்றிட அழைப்பு தரும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தையையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது,
தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தையையும் முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்து வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அர்ப்பணிப்போம் நாம் அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அர்ப்பணிப்போம் நாம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்னை பலியாக தந்திடுவே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தே என் வாழ்வை பகிர்ந்தே. அன்பை உணர்ந்தே என் வாழ்வை பகிர்ந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன்னை எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன் பாசம் உணர்ந்தே என் வாழ்வை இணைத்தே. உன் பாசம் உணர்ந்தே என் வாழ்வை இணைத்தே. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் அருள்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனால் உமடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாயிருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை முதிராவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிழம் கொண்டீர். ஏனெனில் அவர் நமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரசு குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளராவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்து தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரன் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று வருகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு பூடரைத்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளை எல்லாம் இப்பொழுது தகுமை. ஏனெனில் உன் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறை வரை முது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருஅவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிறுவப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக திகழ்வார் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களுக்கு உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தையையும் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமியையும் இன்று திரு அவைக்கு அருள் பணியாளர்களாக நீர் அளிக்க திருவுளம் கொண்ட உம் அடியார்கள் இவர்களையும் திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் இறை அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து எம் மறை மாவட்டத்தில் பணி செய்து மரித்த அருள்பணி அருள்சாமி, அருள்பணி பீட்டர் ஜான், அருள்பணி மரிய பிரான்சிஸ், அருள்பணி சவேரியார், அருள்பணி சேவியர் தனராஜ், அருள்பணி இருதயம் அந்தோணி, திருத்தொண்டர் அலெக்சாண்டர், அருள்பணி ஜெயராஜ், அருள்பணி ஜோசப் செல்வராஜ், அருள்பணி ஃபாத்திமாநாதன், அருள்பணி ஜோசப் அந்தோணி கிஷோர், அருள்பணி சேவியர் லூர்துசாமி, அருள்பணி எம் ஜான் பீட்டர், அருள்பணி வி சேசுராஜ், அருள்பணி ஏ ஜான் போஸ்கோ, அருள்பணி கே ஏ ஆரோக்கியசாமி, அருள்பணி பி பீட்டர்ராஜ், அருள் சகோதரர் பிரசாத், வேதியர் ஜபஸ்தியான், வேதியர் அருளானந்தம் மற்றும் இங்கு கூடியிருப்போரின் குடும்பத்தில் மரித்த அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால்
என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உத்திரவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
அன்பிற்கினியவர்களே, புதிய அருள் பணியாளர்கள் அவருடைய பெற்றோர் உறவுகள் பீடத்திற்கு முன்பாக அவர்களிடம் திருவிருந்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். ஏனைய அனைத்து இறை மக்களுக்கும் திருவிருந்தானது அவர்களிடத்திலேயே அருளப்படும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அருட்பணியாளர்களுக்கும் உம் அடியார்கள் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. திரு அவையை தோற்றுவித்தோரும் ஆழ்வோருமான இறைவன் அருள்பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மை உள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரை ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையை வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புதிய அருள் பணியாளர்கள் ஆசீர் வழங்க ஆயர் மற்ற பீடத்தில் உள்ளவர்கள் திருப்பீடத்திற்கு முன் வந்து அனைவருடன் இணைந்து ஆசீரை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. Oh